Dr. M.K. Vishnu Prasad. நன்றி பேரவை தலைவர் அவர்களே. எனது கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே முக்கியமான சந்திப்புகள் இருக்கின்றன. கடலூர், விருதாச்சலம், பண்ருட்டி, பெண்ணாடம் தொகுதியிலே பெண்ணாடம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. இங்கே சென்னை டு ராமேஸ்வரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்பது மிக முக்கியமானது. ராமேஸ்வரம் மிக முக்கியமான இடம். நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை உடனடியாக ரயில்வே அமைச்சகம் எங்களது பகுதிக்கு விட வேண்டும். அது விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வழியாக செல்ல வேண்டும். இரண்டாவது, சென்னையிலிருந்து கடலூர் வரை புதிதாக ரயில் பாதையை போட வேண்டும். 2007 ரயில் பாதைக்கு போடுவதற்கு ஒப்புதல் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே பெருங்குடியிலிருந்து மகாபலிபுரம், பிறகு பாண்டிச்சேரி வழியாக கடலூர் வந்து அடைய வேண்டும். பல்லவன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட வேண்டும். வந்தே பாரத் சென்னை நாகர்கோயில் விருதாச்சலம் ரயில் சந்திப்பிலே நிறுத்தப்பட வேண்டும். மதுரை எக்ஸ்பிரஸ், மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் கடலூர் சந்திப்பிலே நிறுத்தப்பட வேண்டும். பாண்டிச்சேரி, பெங்களூர் வாரத்திற்கு ஒரு முறை இருக்கிறது. அதை தினந்தோறும் அந்த ரயில்வே லைனை நிறுத்த வேண்டும், விட வேண்டும். இறுதியாக தலைவர் அவர்களே, திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனது மிக முக்கியமானது. அந்த ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் திருச்சி வழியாக அரியலூர், விருதாச்சலம், நெய்வேலி வழியாக கடலூர் வரை திருச்சி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் விட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், கடலூரிலே மிக பெரும்பாலான மாணவர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலே இதையெல்லாம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் மூலமாக ரயில்வே அமைச்சகம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.